ஹலோ காய்ஸ், மஜாவான மாலை பிரியாணி பார்த்துடலாமா? ஓகே காய்ஸ், தேவையான பொருள்லாம் பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு லெமன் எடுத்திருக்கோம். இன்றைக்கி நாங்கள் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கோம். அது கூடவே சிக்கன், கொத்தமல்லி, புதினா, தயிர். காய்ஸ், நாங்கள் வந்து வெறும் மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கோம். அது கூடவே தக்காளி, கொஞ்சமாக உப்பு, மெலிசா நறுக்கின வெங்காயம், இது கூடவே இஞ்சி தனியாக பேஸ்ட் பண்ணியிருக்கோம், பூண்டு தனியாக பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் வச்சுருக்கோம். ஓகே காய்ஸ், பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா பட்டை, ஏலக்காய், லவங்கம் இந்த மாதிரி வாசனை பொருட்கள் எல்லாமே போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே தனியாக அரைச்சி வச்சிருந்த பூண்டு பேஸ்ட் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி தனியாக அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. காய்ஸ், நல்லாவே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா பாத்திரத்தில் ஒட்டிக்கும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். அது மட்டும் இல்லாமல் எண்ணெயோட பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கூடவே தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சைடில் இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, புதினா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே வந்து மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா பாத்திரம் வந்து அடி பிடிச்சிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு வந்து தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் பீஸ் வந்து உடையாத மாதிரி நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இதில் வந்து நம்ம அரிசி போட்டுக்கலாம். நாங்கள் வந்து இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கோம். அடுத்து வந்து சிக்கன் நல்லா மசாலாவில் ஊறிடுச்சு. இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சிக்கன் நல்லா வேகும். இது கூடவே வந்து நம்ம ஒரு லெமன் வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா புழிஞ்சிக்கலாம். இப்போ லெமன் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து 50% மட்டும் வெந்திருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரண்டி வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. இப்படி பண்ணும்போது அரிசி நல்லாவே வெந்துடும். இது கூடவே சாப்பாடு வெந்த கஞ்சி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய்லாம் மேலே வரும். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு வச்சு நல்லா மூடிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி தண்ணியே இல்லாமல் நல்லாவே வெந்திருக்கும் ரைஸு. அவ்வளோதான், நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் பீஸுமே பார்த்தீங்கன்னா சாஃப்டாக சூப்பராக வெந்திருந்தது. மசாலாவுமே ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நவீஸ் vlogs சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.